வணக்கம். 13ஆம் நூற்றாண்டுகளில் சோழர்களால் டெல்டா பகுதிகளில் பரவலாக ஏரிகளும் குளங்களும் அமையப்பெற்றன. அவ்வாறு அமையப்பெற்ற ஏரிகளில் முதன்மையான ஏரியாக விளங்கும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் திருமாக்கோட்டை ஊராட்சியை சார்ந்த திருமேனி ஏரி. அதனுடைய தற்போதைய நிலைதான் இவை. பிளாஸ்டிக் குப்பைகளினாலும் மாமிச கழிவுகள், மருத்துவ கழிவுகள், கால்நடை கழிவுகளுடன் காணப்படுகிறது. 768 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த திருமேனி ஏரி திருமாக்கோட்டை, வள்ளூர், பரவாக்கோட்டை, பங்கியானாடு, ஆவிக்கோட்டை, மகாராஜபுரம், எலவனூர், களிச்சாங்கோட்டை, கனியாகுறிச்சி, சோத்திரியம், புதுக்குடி, பாளையக்கோட்டை உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீராதாரமாக விளங்குகிறது. இத்தகைய ஏரி 2016இல் ரூபாய் 1.17 கோடி மதிப்பீட்டில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அதனுடைய கரை குறுகலாகவும் தரமற்ற நிலையில் அமைக்கப்பட்டதன் காரணமாக 35 கிராமத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் போக்குவரத்தான இவ்வழித்தடம் டிராக்டர், வேளாண் இயந்திரங்கள் செல்ல முடியாமலும், விதை, உரம், அறுவடை பொருட்கள் எடுத்து செல்ல சிரமமாகவும், மழை காலங்களில் சேறு காரணமாக முழுமையான போக்குவரத்து தடையினாலும், அவசர நிலையில் வயலுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதாலும், அறுவடை செய்யப்பட்ட பயிர்களை சந்தைக்கு கொண்டு செல்ல இந்த 35க்கு மேற்பட்ட கிராம விவசாயிகளின் பெரும் இன்னல்கள் தினமும் சந்திக்கின்றன. ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று 2020 செப்டம்பர் 18 ஏரியின் பரப்பளவு வெகு குறைவாக குறைந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. ஆக்கிரமிப்பின் காரணமாக பாசனம் மற்றும் வடிகால் முற்றிலும் தடைப்பட்டுள்ளதால் போதுமான நீரை சேமிக்க முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் தேவைகளுக்கும் கேள்விக்குறியாகி வருகின்ற நிலையில் திருமேனி ஏரியினுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனுவும் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் திருமாக்கோட்டை திருமேனி ஏரியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரைகளை வலுப்படுத்தி முறையான தார் சாலைகளை அமைத்து சுற்றுச்சூழல்களையும் 35 கிராமங்களுக்கும் மேற்பட்ட விவசாய நிலத்தினை காத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம்.